ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற படம் 2023 வெளியான சம்டே வி வில் டெல் ஈச் அதர் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மொழி படம். படத்தோட பேரே ஒன்லைனர் மாதிரி இருக்கு. இந்த படத்தில் மக்களே ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. இந்த படத்தில் நம்ம ஹீரோயினுக்கு முழு நேர வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸோடைய எல்லாம் தெரிகிற மாதிரி அலைய வேண்டியது, பாய் ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டு அங்கிள் அப்படின்னு அவங்க கூடலாம் சகட்டு மேனிக்கு குஜ்லி மஸ்து பண்ண வேண்டியது. இப்படி படம் முழுக்க ஹீரோயின் நம்மளை சூடேற்றிட்டே இருப்பா. இந்த படத்தோட ஸ்டோரியும் நல்லாயிருக்கும், சம்பவங்களும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்டுக்கிறது தான், லைக் போடுங்க மக்களே. லைக் போட்டு நம்ம சேனல் வளர உதவி செய்யுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் எல்லாம் நான் தேடி பிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து லைக் போடுற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் மரியாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆனனால அவங்க குடும்பம் செதஞ்சு போகுது. அதனால் அவள் பாய் ஃப்ரெண்டு கூட அவன் வீட்டில் வாழ்கிறதுக்காக வேற ஒரு கிராமத்துக்கு வர்றா. நல்லா மூக்கு மூலியமாக இருக்கிற அவங்களும் இந்த பொண்ணை அரவணைச்சுக்கிறாங்க. லவ்வரோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சதாசர்வ காலம் புக் எடுத்து வச்சுட்டு எங்காவது ஒரு ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. வீட்டு வேலையை செய்ய மாட்டா, வீட்டில் எந்த ஒரு டிஸ்கஷன்லையும் கலந்துக்க மாட்டா. ஏன்னா புது வீடு, புது மக்கள், அவளுக்கு கொஞ்சம் பழகிறதுல பிரச்சனை இருக்கு. அந்த சமயத்தில் தான் இவ பாய் ஃப்ரெண்டோட அண்ணன் சின்ன வயசுலேயே போருக்கு போனவன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் வர்றான். அவன் வர்றது யாருக்குமே பிடிக்கல. தேவையில்லாமல் வந்து சொத்துல பங்கு கேட்பானே அப்படின்னு ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க இந்த குடும்பத்துக்கு சொந்தமான விவசாய நிலம் இருக்கு. அதில் இந்த தட்டு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி தட்டு வேலையெல்லாம் ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்து தோட்டத்துக்காரனோட வீட்டை பார்க்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் ஆக்சுவலாக நம்ம படத்தோட ஹீரோ. பாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்கிறான் பாரு, நம்ம இன்னும் காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ தான் அந்த பெரியம்மா, அவனுக்கு என்ன, காட்டில் வேலை செய்யாட்டினாலும் வீட்டில் நல்லா வேலை செய்வான் அப்படின்னு டபுள் மீனிங்கில் சொல்ல, ஆமாம்மா நைட்டெல்லாம் பூனை கத்துற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு குடும்பம்னு எதுவும் கிடையாது. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு குட்டியை பிடிச்சிட்டு வந்து நல்லா வச்சு சம்பவம் பண்ணி அனுப்புவான். அப்படி அவன் சம்பவம் பண்ணுற சத்தத்தை தான் இந்த அம்மா பூனை கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தான் குடும்பம் எல்லாரும் வெளியே போயிருக்க நம்ம ஹீரோயினும் அவன் பாய் ஃப்ரெண்டு மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. கையை காலை வச்சுட்டு சும்மா இருப்பானா? இவ வேற எப்போ பார்த்தாலும் ஸ்லீவ்லெஸ் துணியை போட்டு சுற்றிட்டு இருக்க. இதை பார்க்குறவங்களுக்கே மூடு வந்துடும். அவன் சும்மா இருப்பானா? ஆரம்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறா. எப்படியோ பேசி கீசி சமாளித்து பாய் ஃப்ரெண்டும் ஒரு வழியாக சம்பவத்தை போட்டுடுறான். மறுநாள் ஓடி போன மகன் வீட்டுக்கு திரும்பி வர நாள். அதனால் அவனுக்கு தடபுடலாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னதான் பிடிக்கலனாலும் வீட்டுக்கு வந்தவனுக்கு வாய் நிறையா சோறு போடணும் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் புக்கு படிச்சுட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்க. இது அவன் மாமியாருக்கு கொஞ்சம் பிடிக்கல. இதுவும் உன் வீடு தான், கொஞ்சம் நேர்ந்து கலந்து இருந்துக்கோ அப்படின்னு மருமகளை கூப்பிட்டு எச்சரிக்கவும், இதனால் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. போய் தனியாக உட்காந்துக்கிறா. இவ கோவத்தை தணிக்கிறதுக்காக இவ பாய் ஃப்ரெண்டு, சரிவா நம்ம 2 பேரும் டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்தை தணிக்கிறதுக்காக டவுனுக்கு கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் டவுன் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றுறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ண சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் எங்கேயோ போயிட்டு வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப காஸ்ட்லியான கேமராவோட வரான். இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம ஹீரோயினை வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுப்பான். தூங்கும்போது, குளிக்கும்போது, போடும்போதுன்னு எக்கச்சக்கமாக ஃபோட்டோ எடுத்து தள்ளுவான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேஷன் கிடையாது. நீ ஃபோட்டோ எடுத்தா எடுத்துகிட்டு போ, வேண்டா வெறுப்பா போஸ்ட் மட்டும் கொடுப்பா. இன்றைக்கும் அப்படி தான். பெருசாக அந்த கேமராவில் அவள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல, உம்முன்னு உட்காந்துருக்கிறா. மறுநாள் பாய் ஃப்ரெண்டு இவளை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அதை எல்லாத்தையும் டார்க் ரூமில் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவளை எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறான். ரொம்ப அசிங்கம் பிடிச்சவன் நீ, எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ட்டு அவள் போயிடுறா. சுற்றி சுற்றி ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்தான். ஆனால் ஒரு ஃபோட்டோலையும் கூட அவள் துணி போட்ட மாதிரி தெரியல. நல்ல ரசனக்கார பாய் ஃப்ரெண்டு. அன்னைக்கு மத்தியான வேலையாக நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்து போயிட்டு வர்றா. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து தோட்டத்துக்காரன்னு சொன்னாங்க இல்லையா, அவன் பேர் ஹென்னரு. அவன் காட்டு வழியாக வந்தால் ஷார்ட்கட்டில் இவங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் காட்டு வழியாக இவன் நடக்க ஆரம்பிக்கிறா. திடுதிப்புன்னு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, கண்ணுக்குட்டி சைஸில் 2 நாய்க இவளை துரத்த ஆரம்பிச்சிருது. வெறி கண்டு ஓடி வர நாயை பார்த்தோன்னே மரியா பயந்து போய் அப்படியே கத்திட்டு கீழே உட்காந்துடுறா. நல்ல வேலையா அதுக்கு இவளை கடிச்சு கொதறதுக்குள்ள அந்த ஹென்னர் வந்துடுறான், பக்கத்து வீட்டுக்காரன். வந்து அந்த நாய்களை துரத்தி விட்டுட்டு ரொம்ப படபடப்பாக இருந்த ஹீரோயினை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிறான். பயத்தில் அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதா. அதை பார்த்த ஹென்னருக்கு ஜிவ்வுன்னு ஆகுதா. மரியா கூட பேசிட்டு இருக்கவே பிடிச்சி கசக்கி விட்டுறான். அடா பாவி, இவ யாரு என்னன்னு கூட தெரியாது, கைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி கசக்கி விட்டுறான் பாருங்க. இது மரியாக்கு பிடிக்கலையா, அதனால அவங்க கூட கோவச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறா. நேராக போய் பெட்டில் உளுந்து அழுக ஆரம்பிக்கிறா. ஏன் அழுகிறான்னு தான் தெரியல.
கசக்கிட்டு மட்டும் விட்டுட்டானே, தடியெடுத்து விளையாடலையே அப்படின்னு நினச்சி அழுகிறாளான்னு தெரியல. இப்படியே நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் மரியா அவங்க அம்மாவை பார்க்கறக்காக அவங்க ஊருக்கு வந்திருக்கா. அப்பதான் அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமா, உங்க அப்பா என்ன அத்து விட்டுட்டு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றானாமா, அவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு புருஷனை சாவமுட்டு இருக்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்செட் ஆகிறா. சரி நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போக, பொறு நானே உன்னை காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வச்சிருக்கிற ஓட்ட காரில் ஹீரோயினை ஏற்றி அவளை பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் ஊர் பெரியவங்க கிட்டலாம் பேசியிருக்கேன், உங்கள் அப்பா கிட்டேருந்து மாசமான ஒரு தொகை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு மாத்திரை மருந்துன்னு எவ்வளவு செலவு இருக்குது அப்படின்னு அம்மா புலம்பிகிட்டே கார் ஓட்டிட்டு வராங்களா. திடீர்னு பார்த்தா கார் ஸ்டேரிங்கு ஸ்ட்ரக் ஆகிக்குது. அதனால் வேகமாக போய் காரு ஒரு மேட்டில் ஏறி அப்படியே கவுந்தடிச்சு நிற்கிது. நல்ல வேலையாக 2 பேர்த்துக்கும் எதுவும் அடிப்படலை. அப்போ அங்கே வந்த ஹென்னரு 2 பேர்த்தையும் மீட்டெடுத்து சரிவில் விழுந்து கிடந்த காரை எப்படியோ தம் கட்டி ரோட்டுக்கு தள்ளி கொண்டு வந்து நிறுத்த, இதுக்கு மேலே நீயே நடந்து போய்க்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பெட்டி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அவங்க அம்மா பாட்டு கிளம்பி போக, ஹென்னரும் ஹீரோயினை வா என்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட, நாய்க்குட்டி மாதிரி இவ பின்னாடியே போயிடுறா. வீட்டுக்கு உள்ளதான் போயிருப்பா. அந்த சாப்பிட்ற மேஜையில் ஏறி உட்கார வச்சு போட்டு சாத்துன்னு சாத்துவான். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். போன சீனில் தான் கசக்கிட்டான்னு அப்படி கண்ணை கசக்கிட்டு வந்தவ இப்போ என்னடானா அவன் கூட சேர்ந்து பயங்கரமாக பேட்டு பால் விளையாடுறா. இந்த விளையாட்டு செம தரமாக இருக்கும். அப்போ தான் கண்ணாடியில் பார்க்குறா, அந்த ஹென்னர் பயப்புள்ள நெகத்தை வச்சு கோலம் போட்டு வச்சிருக்கிறான். இப்படியே போனால் வீட்டில எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் தேடுறா. அப்போதான் துணிக்கு நடுவில் ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறான். ஹென்னர் என்னைக்கு இவளை பார்த்தானோ அன்னைக்கே அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பொண்ணோட கடைக்கன் பார்வைக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இந்த கடிதம் அவளுக்கு தான் அப்படிங்கிறது மரியாக்கும் தெரியும். அந்த ஸ்கார்ஃபை தூக்கி கழுத்தை சுற்றி போட்டுக்கிறான், காயத்தை மறைக்கிறதுக்கு தான். கிளம்பும் போதும் கூட பாருங்க, அந்த ஹென்னர் இன்னொரு தடவை பண்ணிட்டு தான் அவளை அனுப்பிச்சி விட்றான். மரியாக்கு ஹென்னர் கூட விளையாண்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன் தான் அடிப்பான். ஆனால் இந்த ஹென்னர் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி மாதிரி எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிறானா. அந்த முரட்டுத்தனமாக சிக்ஸர் அடிக்கிறதா மரியாக்கும் பிடிச்சிருக்கு. ஒன்றும் தெரியாதா பாப்பா மாதிரி வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா குடும்பமாக எல்லாம் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க, ஏதேதோ பேசி சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் மரியா மட்டும் எதுலேயும் ஒட்டாமல் அவள் பாட்டுக்கு மௌனமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் நினப்பெல்லாம் ஹென்னர் மேலேயே இருக்கு. ஏன்னா அவன் கொடுத்த சுகம் அப்படி. அந்த நினப்பிலேயே தேன் குடிச்ச நரி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல் மரியா தூங்கிட்டு இருக்க. அவள் பாய் ஃப்ரெண்டு கேமராவை எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்படி போஸ்ட் கொடு அப்படி போஸ்ட் கொடுன்னு துணி இல்லாமல் இருக்கிற அவளை ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுக்கிறான். பாய் ஃப்ரெண்டாக போயிட்டானே, இவளுக்கும் வேறு வழி இல்லை. அதனால் அவன் கேட்குற மாதிரியெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அவன் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கையில் இருந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளே ஹென்னர் ஒரு லெட்டர் வச்சுருக்கான். நாளைக்கு நீ குதிரை சவாரி பழகணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த லெட்டரை படித்த உடனே மரியாவோட முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த நாளைக்காக அவள் காத்திருக்கா. அதே மாதிரி மறுநாள் மத்தியானமாக ஹென்னர் இவங்க வீட்டுக்கு வர்றான். மரியாவும் அவர் கூட நான் குதிரை ஓட்ட கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. மறக்காமல் அந்த ஸ்கார்ஃபை கழுத்தில் போட்டு அந்த காயத்தை மறைச்சிக்கிறா. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன இவ குதிரை ஏற போகிறாளா அல்லது குதிரை இவளை ஏற போகுதா, இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சும்மா 2 ரவுண்டு அந்த குதிரை மேலே சுற்றிட்டு ஹென்னர் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். திரும்பவும் அவள் கூட சம்பவம் பண்ணணும்னு அவள் கழுத்தில் இருக்கிற ஸ்கார்ஃபை கழட்டுறான். அப்போ தான் பார்க்குறான் அவள் கழுத்தெல்லாம் காயமாக இருக்குது. இதெல்லாம் நான் போட்ட கோலமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் போட்டது தான், மற்றபடி என் பாய் ஃப்ரெண்டாக போட போகிறான் அப்படின்னு அவள் முணங்கவும், கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணுக்கு போடுறதுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு தேய்ச்சி விட்றான். அதுக்கப்புறம் இன்னொரு தரமான சம்பவம் இங்கே அரங்கேறுது. ஹென்னர் நல்லா வெளுத்து வாங்குறான். அவனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயினும் சரியான கட்டா குஸ்தி பண்ணுறா. தன்னவே மறந்து தன்னையே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா. அந்த அளவுக்கு ஹென்னர் மேலே மரியா வெறியா இருக்கா. எவ்வளவு நேரம் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னே தெரியாது. ரொம்ப லேட்டாக தான் மரியா வீட்டுக்கு வரவும் மாமியாக்காரியோ, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற, இத்தனை நேரம் எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை குதிரை சவாரி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்து மேட்டில் தான் உட்காந்துருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தது போல இருக்கு, அப்படியே தூங்கிட்டேன், அதுதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அன்னைக்கு நைட்டும் வழக்கம் போல் அவள் பாய் ஃப்ரெண்டு அவளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானா. இன்னைக்கு தான் அவனுக்கு மூடு வந்திருக்கும் போல இருக்கு. வா 2 பேரும் பண்ணலாம் அப்படின்னு அவளை பண்ண ஆரம்பிக்க, மரியாவுக்கு பாய் ஃப்ரெண்டு கூட பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அவன் கூட பண்ணணும்னு நினச்சாலே அவளுக்கு வெறுப்பாக இருக்குது. அவனும் அவன் தொங்கி போன தடியும் அப்படின்னு வெறுப்பா அவனை பிடிச்சி தள்ளி விட்றா. சரி கேர்ள் ஃப்ரெண்டு தூக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் அவளை விட்டுறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா
பாய் ஃப்ரெண்டோட குடும்பமாக இவங்க எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. வழக்கம் போல மரியா நான் வரலன்னு வீட்டில் இருந்துக்கிறா. எல்லாரும் கிளம்பி போக மரியா உடனடியாக ஹென்னரை தேடி அவன் வீட்டுக்கு ஓடி வர்றா. பார்த்தா ஹென்னர் எங்கேயுமே காணோம். ரொம்ப நேரமாக அவன் வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹென்னர் வராததுனால வீட்டுக்கு வந்துடுறா. இவன் மாமியார் ஒரு கிராசரி ஸ்டோர் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரை ரெனோவேட் பண்ணுறதுக்காக சிலர்லாம் வேலைக்கு வந்திருக்காங்களா. மரியா தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு நம்ம ஊரில் டீ வாங்கி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும். அதனால் அங்கே இருக்கிற ஒரு பாருக்கு வராளா. அந்த சமயத்தில் அங்கே உட்கார்ந்துருந்த சில ஊருக்காரங்கள்லாம் ஹென்னரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. சம்பவம் பண்ணியே அவன் பொண்டாட்டியை துரத்தி விட்டவன், சரியான காம கொடுறேன், இவங்கிட்ட மாட்டுனா எந்த பொண்ணும் தப்ப முடியாது அப்படி இப்படின்னு ஹென்னரை பற்றி கேவலமாக பேச நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹென்னர் கூட பண்ணுற சம்பவம் ரொம்ப பிடிக்குமே. அதனால் மேற்கொண்டு இதை எதுவும் காதில் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு உடனடியாக கிளம்பிடுறா. எப்படியோ ஹென்னர் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறான் போல இருக்கு. மரியாவும் அங்கே வந்துற 2 பேரும் திரும்பவும் சம்பவம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எப்பெல்லாம் ஹென்னரும் நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிறாங்களோ இப்பெல்லாம் சம்பவம் உண்டு. அதுவும் சம்பவம்னா சாதாரண சம்பவம் இல்லை, முழுசாக காமிப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் 2 பேரும் குஜிலி மஸ்தாக இருக்க அந்த சமயத்தில் தான் மரியாவும் ஹென்னரை பற்றி ஊருக்காரங்க பேசினது எல்லாத்தையும் சொல்லவும் ஹென்னர் அதுக்கு ஊருக்காரனுக்கு என்னவோ பேசிட்டு போகட்டும், உனக்கு நான் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் 2 பேரும் பண்ணுறாங்க. ஒரு அளவை தாண்டி இவங்க சம்பவம் பண்ணவும் மரியாவோட உடம்பு தாங்கலை, அவளை காய்ச்சல் வந்துருச்சு. அதனால் அன்னைக்கு நைட்டு மரியா ஹென்னர் வீட்டிலே தங்கிடுறா. ஹென்னரும் அவளுக்கு பத்து போட்டு விடுறது, விக்ஸு தேய்ச்சி விடுறது அப்படின்னு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான். அந்த சமயத்துலேயும் கூட பாருங்க, மரியாவுக்கு சம்பவம் பண்ணணும் போல தோண 2 பேரும் திரும்பவும் குஜிலி மஸ்து பண்ணுறாங்க. மறுநாள் சாவகாசமாக மரியா வீட்டுக்கு திரும்பி வந்தா, ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த ஃபேமிலியாக பார்த்த மரியா அவங்களுக்கு தெரியாமல் குனிஞ்சு ஓடி போய் அவள் ரூமில் போய் உட்காந்துக்கிறா. அன்னைக்கு மத்தியானம் லஞ்சில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்க அந்த சமயத்தில் தான் பாய் ஃப்ரெண்டும் புதுசாக கேமரா வாங்கின விஷயத்தவே இப்போ தான் சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறா. வெயில் மழைன்னு பார்க்காம நாங்கள் காட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இப்படி தொலைச்சிட்டு வரையா அப்படின்னு அம்மாக்காரி கோவப்படுறாங்க. ஆனால் மரியா தான் நடுவில் போந்து அவருக்கு ஃபோட்டோகிராஃபி தான் எல்லாமே, விடுங்க அவருக்கு எதில் விருப்பமோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வர்றா. அப்போ தான் பாய் ஃப்ரெண்டோட அண்ணனும் இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு, நீ இந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவன் பங்குக்கு சண்டைக்கு வர அந்த லஞ்ச் டேபிள்லேயே எல்லாரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அன்னைக்கு மரியா தான் அந்த கிராசரி ஸ்டோரில் இருக்கா. இவ இருக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டே ஹென்னரும் அங்கே வர்றா. அந்த சமயத்தில் ஸ்டோருக்குள்ளே வேற யாரும் இல்லையா, அதனால் இவங்க 2 பேரும் அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மரியாவுக்கு பயமாக இருக்குது, யாராவது வந்து பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், ஏற்கனவே குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீங்கள் போங்க நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறா. மரியாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் அவங்க கடையிலிருந்தே வாங்கி ஹென்னர் அவளை கொடுக்குறான். ஆனால் மரியா நான் எங்கள் வீட்டில் உட்காந்து இதெல்லாம் சாப்பிட முடியாது, உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, நான் அங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு முத்தத்தை போட்டு அனுப்பிச்சி வைக்கிறா. இங்கே வீட்டில் பாய் ஃப்ரெண்டு இன்னைக்காவது பண்ணலாம் அப்படின்னு மரியா பக்கத்தில் வந்து அவளை உசுப்பேத்த, சி அந்த பக்கம் போ நான் பீரியடில் இருக்கேன் அப்படின்னு பச்சையாக ஒரு பொய் சொல்லி இன்றைக்கும் அவனை பக்கத்தில் நெருங்காமல் பார்த்துக்கிறா. மரியாவோட பிறந்தநாள் வருது, அவளுக்காக ஆசையாக ஒரு ஃபோட்டோவை பாய் ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணுறான். அவள் ரொம்ப கவர்ச்சியாக நின்றுட்டுருக்க ஃபோட்டோ அது. ஆனால் மரியா அதில் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காமிச்சிக்காம வெறுமனே உதட்டளவில் சிரிச்சுக்கிறா. அன்னைக்கு மரியா மத்தியானமாக அவங்க பாட்டி வீட்டுக்கு வர அவள் பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறக்கு அவங்க பாட்டி வீட்டில் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரொம்ப நேரம் தங்கலை, ஹென்னர் கூட மேட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக அவன் வீட்டுக்கு வரான். 2 பேரும் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹென்னரும் நம்ம 2 பேரும் டவுனுக்கு போகலாமா, இப்போ கிளம்புனா 6 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், உன் பாய் ஃப்ரெண்டு வீட்டில் நீ பாட்டி வீட்டில் தான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, நான் உன்னை 6 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்ல மரியாவும் சரிங்கிறா. 2 பேரும் டவுனுக்கு போகிறாங்க. அப்படி டவுனுக்கு போனவங்க ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்துருக்க சமயத்தில் இந்த ஊருக்காரன் ஒருத்தன் அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கான். அவன் தன்னை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மரியா எதுவும் கொல்லிக்காம நான் வந்துடுறேன்னு மட்டும் ஹென்னர்கிட்ட சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளியே ஓடிடுறா. இவனும் உட்காந்து பார்க்குறா மரியா வருவான்னு. ஆனால் அவள் வர்ற மாதிரியே தெரியல. அந்த வெயிட்ரஸும் சரி அந்த ஊருக்காரனும் சரி இவனை ஒரு மாதிரி சந்தேகமாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் கிளம்பி வந்த சமயத்தில் தான் மரியா ஒரு சந்துக்குள்ளேருந்து வர்றா. வா சீக்கிரம் போயிடலாம் இங்கிருந்து அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. அப்போ தான் அவங்க ஊருக்காரங்க 2 பேர் அந்த காஃபி ஷாப்பில் இருந்த விஷயத்தை அவள் சொல்கிறா. சரி போகட்டும், இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை போய் கட்டி பிடிக்கிறான் ஹென்னரு. ஆனால் மரியா பயங்கர டென்ஷனில் இருக்காளா.
அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. உனக்கு நேரம் காலமே இல்லையா, உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு அவன் மேலே கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தா இவன் மாமியாக்காரி இவளுக்கு சர்ப்ரைஸாக ஒரு தோடு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறா காதில் மாட்டுறக்கு. அந்த தோடு பாய் ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்காக அவங்க அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் மரியா இந்த வீட்டுக்கு வந்து அவள் முதல் பிறந்த நாள் இல்லையா, அதனால் அதை மரியாவுக்கு கொடுக்கவும் மரியா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. மரியாவும் பாய் ஃப்ரெண்டும் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அங்கேயே விட்டுட்டு குடும்பமெல்லாம் வெளியே போயிடுறாங்களா. அப்போ தான் பாய் ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு, கிராமங்கள் சார்ந்த வீடும் ஃபோட்டோ எடுக்கிற ப்ராஜெக்ட் அது, அதனால் ஹென்னரோட வீட்டை ஃபோட்டோ எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்து அவங்க அண்ணங்காரன், உன் வருங்கால பொண்டாட்டி தான் எப்போவுமே அங்கே தானே இருப்பா, அவளை கூப்பிட்டு போ, அவளுக்கு ஹென்னரோட வீட்டு மூளை முடுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இது மரியாக்கு பக்குன்னு இருக்கு. எப்போ இந்த காண்டாமிருகம் நம்மளை பார்த்துச்சு அப்படின்னு புரியல. அவனை நேருக்கு நேரு பார்க்கறதுக்கு பயப்பட்டுட்டு மரியா மாடிக்கு போயிடுறா. எங்கே நம்ம விஷயமெல்லாம் தெரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற டென்ஷன் அவளுக்கு. மறுநாள் ஹென்னரு மரியாவை தேடிட்டு பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துடுறான். அப்போ மரியாவை கடந்து போகும்போது வழக்கமாக நம்ம மீட் பண்ணுற அந்த ஆத்தோரத்துக்கு வந்துடும் அப்படின்னு அவகிட்ட ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிட்டு போகிறான். அதனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் அது கேட்கல. இவ்வளவு கொஞ்ச நேரத்திலேயே ஹென்னர் சொன்ன அந்த ஆத்துமேட்டுக்கு வர்றா. எதுக்காக என் வீட்டுக்கு வரீங்க, இனிமேல் வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹென்னர்கிட்ட ரொம்ப கோபமாக மரியா சொல்கிறா. அப்போ தான் ஹென்னரும், நான் யோசிச்சு பார்த்த மரியா, நம்ம 2 பேர்த்த பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியல, அப்பா பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அங்கே டவுனில் நடந்த மாதிரி நம்ம 2 பேரும் எங்கே போனாலுமே மக்கள் நம்மளை ரொம்ப வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இதோட நம்ம உறவை முறிச்சுக்கலாம் அப்படின்னு திடுதிப்புன்னு ஹென்னர் வயசு வித்தியாசத்தை காட்டி இவளை பிரேக்கப் பண்ணவும் மரியானால் அதை ஏற்றுக்கவே முடியல. வயசு என்ன வயசு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இப்போவே என்னை கூப்பிட்டாலும் நான் கூட ஓடி வர தயாராக இருக்கேன், எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, நீ தான் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெஞ்சுன்னு கெஞ்சுறா. அவனை கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, அவனுக்கு மூடு வர வைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹென்னர் பிடிவாதமாக, இல்லை மரியா, இந்த வயசு வித்தியாசம் நம்ம 2 பேர்த்தையும் எங்கே போனாலும் வாழ விடாது, நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இவளை கழட்டி விட்டுறான். அட பாவி, அவளை போடுன்னு போடும்போதெல்லாம் இந்த வயசு வித்தியாசம் தெரியலையாடா. இதனால அப்செட் ஆன மரியா பைத்தியக்காரி மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சுத்துறா. அப்போ பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயில் கேனை எடுத்து கொடுன்னு சொல்றதையும் கூட இவ காதில் போட்டுக்காம இவ பாட்டுக்கு நடந்து போக, அந்த பாய் ஃப்ரெண்டும் பாவம் மரியா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். சீக்கிரமா மரியாவை கல்யாணம் பண்ணி சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு பிளான் பண்றான். ஆனா மரியாவோ உலகத்தையே வெறுத்து சதா சர்வ காலமும் சோகமாகவே இருக்கா. 2 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றா. அங்கேயும் அவங்க அம்மா கூட சரியாக பேசிக்கல. வந்ததுலேருந்து படுத்து தூங்கிட்டே தான் இருக்கிறா. அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவளுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல இருக்கு, அதனால தான் பொண்ணு அப்செட்டாக இருக்கான்னு அந்த அம்மா நினச்சிக்குது. ஆனால் உண்மையான காரணத்தை மரியா யார்கிட்டவுமே ரிவீல் பண்ணல. பொண்ணு சதாசர்வ காலமும் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த அம்மாவும், சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வராது, லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தாம்மா, இன்னைக்கு ஏற்படுற கோபம் 2 நாளில் தானாக சரியாக போயிடும், இதுக்காகலாம் நீ கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது, நான் சொல்கிறத கேளுமா, நீ இப்போவே கிளம்பி அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரியா அவங்க பேச்சையும் கேட்கல. பாய் ஃப்ரெண்டும் மரியாவை தேடி வர்றான். ஆனால் மரியா, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு படுத்துக்கிறா. வந்த பாய் ஃப்ரெண்டை இவ மீட் பண்ணவே இல்லை. சில நாட்களுக்கு அப்புறம் மரியாவோட அம்மாவுக்கு டவுனில் வேலை கிடைக்குது. அதனால் அந்த அம்மா இந்த கிராமத்தை விட்டு டவுனுக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. மரியாவை கூப்பிட்றாங்க வரையா அப்படின்னு. மரியாவும் இந்த ஊரில் இருந்தால் ஹென்னரோட ஞாபகம் தன்னை சுற்றி வரும் அப்படிங்கிறதுக்காக சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சம்மதிக்கிறா. அந்த சமயத்துல தான் திடுதிப்புன்னு ஹென்னர் வந்து அங்க நிக்கிறான். அவனை பார்த்ததும் மரியாக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் டவுன்ல ஒரு சின்ன வேலையா வந்தேன், இப்ப திரும்பி உங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். நேத்து நான் உன் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என் கூட வந்தேன்னா நான் உன்னை கூட்டிட்டு போய் விட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவன் எதுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு மரியாக்கு புரிஞ்சு போச்சு. உடனடியாக அவ பெட்டி பிடிக்கி தூக்கிட்டு ஹென்னர் கூட கிளம்பிடுறா. நேரா ஹென்னர் அவனோட வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு வர்றான். அவ பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னது சும்மா அவளை அங்கிருந்து கூப்பிட்டு வர்றதுக்காக ஹென்னர் பண்ண ஒரு ட்ரிக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால. அப்பதான் ஹென்னரும், அன்னைக்கு நான் என்னென்னவோ பேசிட்டேன், ஆனால் என்னாலையும் நீ இல்லாமல் இருக்க முடியாது, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கிறான். மறுநாள் பாய் ஃப்ரெண்டு ஹென்னரோட வீட்டுக்கு வர்றான். மரியா இங்கே தான் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அவன் நினச்சிட்டு இருக்கான் மரியா அவங்க அம்மா வீட்டில் இருக்கான்னு. அப்போதான் இந்த வீட்டை ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லவும், அவனை உள்ளே விட்டா மரியா இருக்கிறது தெரிஞ்சு போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹென்னரும், வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், வெளியிருந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல,
பாய் ஃப்ரெண்டும் வேற வழி இல்லாமல் ஹென்னரோட வீட்டை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறான். உள்ள இருந்து மரியா இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கா, பாய் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறத. அதனால அவன் தன்னை பாத்திரக்கூடாது அப்படின்னு இவ ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனால் பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஃபோட்டோ எடுக்கும்போது ஜன்னலுக்கு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு நிற்கிறத அவன் கவனிச்சிட்றான். அதை ஃபோட்டோவும் எடுத்துட்றான். அவனுக்கு மரியாதை அது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. பாய் ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் மரியா உள்ளேருந்து வர்றா. வந்து ஹென்னர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்னால் இப்படி ரெட்டை வாழ்க்கை வாழ முடியல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு தான் பாவம் என் பாய் ஃப்ரெண்டையும் அவன் ஃபேமிலியும் நான் ஏமாற்றுவேன். என்னால் என் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுறதை பற்றி நினச்சே பார்க்க முடியல. என் மனசெல்லாம் நீ தான் நிறைஞ்சிருக்க, ப்ளீஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனை கெஞ்சவும் ஹென்னர் மௌனமாக இருக்கான். திரும்ப திரும்ப மரியா அவனை கம்பல் பண்ண அப்பதான் ஹென்னரும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இந்த ஊரில் வாழ்கிறது சாத்தியம் இல்லை. இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை ரொம்ப மோசமாக பேசுவாங்க, என்னை ஒதுக்கின மாதிரி உன்னையும் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் மரியாவும், உன்னை ஒதுக்கின மாதிரினா ஏன் உன்னை ஒதுக்குனாங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடி என் மனைவி என்னை விட்டு ஓடிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி இல்லை, என் நண்பனோட மனைவி. அவளுக்கும் எனக்கும் தப்பான உறவு ஏற்பட்டதால் அவன் என் கூடவே வாழ வந்துட்டா. அந்த விஷயம் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் தான் என்னை எல்லாரும் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு வந்த இந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது. உன்னை உன் பாய் ஃப்ரெண்டு ரொம்ப காதலிக்கிறான், அவன் தான் உனக்கு பொருத்தமானவன், நீ அவன் கூட வாழ்றத பற்றி நினச்சிப்பாரு அப்படின்னு அறிவுரை சொல்லவும் மரியாவால் இதை ஏற்றுக்க முடியல. அப்போதான் ஹென்னர் என்ன சொல்கிறான்னா, இதோ பார் மரியா, நீ உன் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு எப்பெல்லாம் நான் தேவைப்படுறேன்னு நினைக்கிறையோ அப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு தாராளமாக வந்துட்டு போ. உன் எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு மரியாவுக்கு பயங்கர அப்செட் ஆகுது. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவனோ இவளை வந்துட்டு போ அப்படிங்கிறான். இதனால் கன்ஃபியூஸ் ஆன மரியா மௌனமாக வீட்டுக்கு திரும்பி நடக்க, பாய் ஃப்ரெண்டு அந்த டார்க் ரூமில் அவன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கும் இல்லாத புதுமையாக மரியா பாய் ஃப்ரெண்டோட டார்க் ரூமுக்குள்ளே அவளே வர்றா. அவள் வந்ததை பார்த்து பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே சந்தோஷம். வா வா அப்படின்னு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எப்போ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்த, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் உன்னை கூப்பிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு அவளை சந்தோஷமாக வரவேற்கிறான். பாரு நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாரு அப்படின்னு அவன் எடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோஸாக காமிக்கிறான். இவ்வளோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறா. ஏன்னா அவள் ஜன்னல் ஓரத்தில் நிற்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த ஃபோட்டோவில் தான் இருக்கிறமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ உள்ள வந்திருக்கா. அவனும் கரெக்டாக அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு, பாரு ஹென்னரோட வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருந்தா பாரு, இங்கே தெரியுதா ஒரு உருவம், அதுதான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு உள்ளே இருக்கிறதால தான் ஹென்னர் என்னை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான். அவன் ஏதோ சம்திங் பண்ணுறான் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு ஹென்னர் மேலே சந்தேகப்பட, மரியாக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுல ஒப்புதல் இல்லை. இன்னைக்கு தனக்கும் ஹென்னருக்கும் இருக்கிற உறவை பாய் ஃப்ரெண்டு கிட்ட போட்டு உடைச்சிடணும் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டோட வரவுக்காக பெட்ரூமில் வெயிட் பண்ணுறா. ஆனால் அவனும் அந்த டார்க் ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கான். மறுநாள் காலையில் ஏதோ வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்குது. என்ன ஏதுன்னு மரியா எட்டி பார்க்கவும் அங்கே ரயில் தண்டவாளத்தில் யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க, மரியாக்கு குபீர்னு வருது. அடிச்சு பிடிச்சி வேகமாக அந்த இடத்துக்கு போறா. போய் பார்த்தா தலை தனியா உடம்பு தனியா அந்த ரயில்வே ட்ராக்ல செதறி கிடக்குது. ஹென்னரோட 2 நாய்களும் அந்த தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்க. செத்தது ஹென்னர் தான் அப்படின்னு மரியாக்கு புரியுது. அவளுக்கு தலையே சுத்துது, மயக்க வர்ற மாதிரி இருக்கு. இந்த அதிர்ச்சியை அவளால் தாங்கிக்கவே முடியல. நேராக ஹென்னரோட வீட்டுக்கு ஓடுறா. அங்கே அவன் இவளுக்காக ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கான். அந்த கடிதத்தை எடுத்துட்டு பாய் ஃப்ரெண்டு வீட்டில் யாருக்கிட்ட சொல்லிக்காம மரியா நேராக அவங்க அம்மாவோட வீட்டுக்கு திரும்பி வந்து படுத்து ரொம்ப நேரமாக அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ தான் அந்த கடிதத்தில், என்னால் உன்னை ஏற்றுக்கவும் முடியல, இன்னொருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறத பார்க்கவும் முடியல, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால தான் இந்த உயிர் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணினேன் அப்படின்னு ஹென்னர் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறான். இதை படிச்சுட்டு மரியா படுத்து அழுன்னு அழுக ஆரம்பிக்கிறா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் திரும்பவும் நம்ம ஹென்னரை சந்திப்போம் அப்படின்னு மரியா ரொம்ப தீர்க்கமாக நம்புறா. தன்னை விட்டு போன ஹென்னர் திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் மரியா அவனுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது.